விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அது என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு சுய விளக்க வீடியோ. இந்த மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த முருக பக்தர்கள் மாநாட்டை பற்றி திருமாவளவன் என்ன பேசியிருந்தார், அதற்கு நம்மளுடைய எதிர்வினை அப்படிங்கிற அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு இதே முருக பக்தர்கள் மாநாடு நடக்கக்கூடிய மதுரையில் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒரு மத நல்லிணக்க மனித சங்கிலி ஒன்றை நடத்தினார் திருமாவளவன். அதாவது மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது அப்படின்னா மதுரைக்குள்ள அந்த மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன், இயக்குனர் அமீர் மற்றும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த மனித சங்கிலியில் கலந்துக்கிட்டாங்க. அப்படி போகும்போது திருமாவளவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போயிருக்கார். முருகன் கோயிலில் விபூதி கொடுத்துருப்பாங்க, விபூதியும் நெத்தியில் வச்சுக்கிட்டார். அதற்கு பிறகு புதுமண தம்பதி அவங்கக்கிட்ட செல்ஃபி கேட்குறம்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த செல்ஃபி கேமராவை பார்த்துட்டு அந்த விபூதியை நல்லா அழிச்சிட்டு அதுக்கப்புறம் செல்ஃபி எடுத்து கொடுக்குறாரு. அதற்கு பிறகு அந்த சிக்கந்தர் தர்கா அதற்கும் போயிட்டு அங்கே அவருக்கு குல்லா கொடுக்குறாங்க. அந்த குல்லாவை போட்டுட்டும் போஸ்ட் கொடுக்குறாரு. இந்த இரண்டு வீடியோக்களையும் இணைத்து ஒரு 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. திருமாவளவனை எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு முருக பக்தர்கள் மாநாட்டில் திரு அண்ணாமலை அவர்கள் திருமாவளவன் அவர்களுடைய பெயரை குறிப்பிடாமல் இந்த சம்பவத்தை அங்கே குறிப்பிடுறார். ஒரு அரசியல் தலைவர் நெத்தியில் வச்சுக்கிட்ட விபூதியை அழிச்சிட்டு தான் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார். அதற்கு பிறகு தான் நேற்று திருமாவளவன் அவர்கள் ஒரு விளக்க வீடியோ வெளியிட்டிருக்கார். அந்த விளக்க வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதன் பிறகு நம்ம மேற்கொண்டு பேசுவோம். வாசலுக்கு வந்தபோது ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன். அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன். அப்போது நெற்றியை நான் துடைத்தேன். அது வழக்கமான ஒன்று. திருநீர் பார்த்து துடைக்கவில்லை. நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணம் வேறுத்திருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். இதை வைத்துக் கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை என்றாலும் கூட என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், என் மீது நம்பிக்கை உள்ள பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 1 மணி நேரம் திருநீரை என் நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் வைக்கும் போதே அதை தவிர்த்திருக்க முடியும். கையிலே நான் வாங்கிக் கொண்டால் போதும். பூசாரிகள் யாரும் நெற்றியில் கட்டாயம் பூசியே தீருவேன் என்று வற்புறுத்துவதில்லை. பொதுவாக கோயில்களில் கருவறை பூஜை செய்யக்கூடியவர்கள் திருநீரை அள்ளி கையிலே தூக்கி போடுவார்கள். சில இடங்களில் தான் திருநீரை நெற்றியிலே பூசுவார்கள். ஆக கையை நீட்டினால் என் கையிலே திருநீரை கொடுத்து விட போகிறார்கள். நான் அதை பூசிக்கொள்ளாமலே கூட தவிர்த்து இருக்க முடியும். எந்த கோவிலிலும் அப்படி நான் செய்வதில்லை. சில இடங்களில் நானே பூசை தட்டை வாங்கி கற்பூரம் ஏற்றி அவர்கள் செய்கிற பூஜை வேலையை நானே செய்வேன். எனக்கு அதிலே ஒரு ஈடுபாடு உண்டு, ஆர்வம் உண்டு. புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக திருநீர் பூசுவதும் இல்லை. அப்படி பூசி இருந்தால் அது எனக்கு ஏற்புடையதில்லை என்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. அதை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கமும் கிடையாது. என் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்னை அழைத்து எனக்கு சிறப்பு செய்கிற போது அவர்களின் உணர்வை மதிப்பது என்னுடைய கடமை என்கிற பண்பு இயல்பாகவே என்னிடத்தில் உண்டு. சார், நான் வேணும்னுலாம் அடிக்கல சார். நான் நெத்தியை சரி செஞ்சேன், வேர்வையாக இருந்ததுன்னு தொடச்சேன், அதை போய் இப்படி பெருசு பண்ணிட்டீங்களே அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்காரு. ஆனால் உண்மையாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அந்த புதுமண தம்பதி செல்ஃபி எடுக்கிறதுக்காக வராங்க. அவங்ககிட்டேருந்து இவரே கேமராவை வாங்குறாரு. கேமராவை வாங்கி பார்க்குறாரு. இவருடைய முகம் தெரியுது, விபூதியும் தெரியுது. இந்த ஒற்றை விரலால் அப்படி விபூதியை மட்டும் அப்படி அழிச்சிட்டு அவர் செல்ஃபி எடுத்து கொடுக்குறாரு. இதுதான் அந்த வீடியோலேயே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, யார் பார்த்தாலும் சரி, அது நல்லாவே தெரியும். நம்ம நெற்றியை சரி செய்யணும், இல்லை வேர்வையாக இருக்குது துடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மொத்தமாக இப்படி தான் பண்ணுவோம். மூஞ்சியெல்லாம் இப்படியெல்லாம் தொடச்சி இதெல்லாம் தான் பண்ணுவோம். இல்லை கையில் கர்ச்சீஃப் வச்சுருந்தோன்னா மூஞ்சியை ஃபுல்லாக அழுத்தி துடைப்போம். இதுதான் வழக்கமாக முகத்தை துடைக்கிறவங்க செய்யக்கூடிய விஷயம். ஆனால் இந்த ஒற்றை விரலில் விபூதியை மட்டும் அழிக்கிறது உள்நோக்கம் இல்லை அப்படின்னு திருமாவளவன் விளக்கம் கொடுத்தாலுமே அந்த விளக்கம் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இதற்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் இந்து மதத்தை பற்றியும், இந்து மத வழிபாடுகள் பற்றியும், இந்து மத தெய்வங்கள் பற்றியும், கோயில்கள் பற்றியும் என்னவெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்.
இது முதல் தடவை கிடையாது. இவர் இந்த விளக்கம் சொன்ன உடனே எல்லாரும் நம்பி திருமாவளவன் இந்துக்களுக்கு எதிராக எதுவும் செய்யலப்பா அப்படின்னு நம்ப போறதில்லை. இந்த விளக்கம் எதற்காக வந்திருக்கு? ஏன்னா அண்ணாமலை அடிச்ச அடி அப்படி. அவர் அந்த மாநாட்டில் அதை பற்றி பேசலை அப்படின்னா, இத்தனை பேர் மக்களுக்கு கொண்டு போய் அதை சேர்க்கலை அப்படின்னா திருமாவளவன் விளக்கம் கொடுத்துருப்பாரா? கிறிஸ்துவ தேவாலயங்களையும் மசூதிகளையும் இவங்க புகழ்ந்து பேசிட்டு, கோயில்னா அசிங்கமாக பொம்மை இருக்குன்னு பேசினது யாரு? இதே திருமாவளவன் தான். இன்னைக்கு முருகன் நம்மளுடைய கடவுள் அப்படின்னு பேசக்கூடிய திருமாவளவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அப்போதானே இவர் நாடகம் ஆடுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். அந்த வீடியோவையும் பாருங்க. இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. என்னவோ இது கட்டுக்கதை இருக்கிறது. 2 பேர் அண்ணன் தம்பி, ஒரு அப்பனுக்கு அம்மாவுக்கு தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டு விட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா? தமிழ்நாட்டு கடவுள் முருகன், தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர். மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள். முருகனும் மயங்க மாட்டார். பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள். முருகனும் மயங்க மாட்டார். தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர். சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற 2026 தேர்தலில் உறுதிப்படுத்துவார். ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போட்டாலும் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது. இந்து மதத்தை எதிர்க்க வேண்டும், சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினது எல்லாமே யாரு அப்படின்னா இதே திருமாவளவன் தான். முருகனை தமிழ் கடவுள்னு சொல்றீங்க, ஆனாலும் அந்த தமிழ் கடவுளை நீங்க வணங்க போனாலுமே கடைசியா நீங்க எங்க போவீங்க? இந்து மதத்துக்கு தான் போய் சேருவீங்க. அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு பேசினது யாரு? இதே திருமாவளவன் தான். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்காக, தலித்துகளுக்காக கட்சி நடத்தும் திருமாவளவன் அந்த இந்து மதத்தையே ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த பட்டியலின மக்களின் உரிமைக்காக இவர் போராடுறேன் அப்படின்னு சொல்றாரோ அந்த பட்டியலின மக்கள் இந்த திமுக ஆட்சியில் சொல்லனா துயரத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு மோசமான நிகழ்வுகள் இங்கே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றியெல்லாம் திருமாவளவனுக்கு எந்த அக்கறையுமே கிடையாது. ஆனால் இங்கே திருமாவளவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த பட்டியலின மக்களை எப்படியாவது இந்து மதத்திலேருந்து வெளியில் கொண்டு வரணும். அவங்க இந்து மதத்துக்கு போகக்கூடாது. இன்னைக்கு பட்டியலின இளைஞர்கள் இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அவங்க விபூதி வைக்கக்கூடாது, அவங்க சந்தனம் வைக்கக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, கோயில் விழாக்களில் கலந்துக்க கூடாது. இதைத்தான் இவர் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கார். இப்போ இவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்க, அதனால் அப்படி செய்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு மதத்தை மட்டும்தானே குறி வச்சு தாக்கிட்டு இருக்கீங்க. அதுதானே உங்களுடைய வேலையாக இருக்குது. இந்து மதத்தை ஒழிப்பேன் அப்படின்னா அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்காகத்தான் இங்கே இடஒதுக்கீடு இருக்குது. நீங்கள் மதத்தை ஒழிச்சிட்டு இவங்களுக்கு இடஒதுக்கீடு என்ன பண்ணுவீங்க? அப்போ இவங்களையெல்லாம் நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறதா உத்தேசம்? அதனால தான் இவங்க கூடவே இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கிறாங்க, மதம் மாறினாலும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்து மதத்தை ஒழிக்கணும், பட்டியலின மக்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடாது, இந்து தெய்வங்களை வணங்கக்கூடாது, நெத்தியில் விபூதி வைக்கக்கூடாது, இந்து மத அடையாளங்கள் எதுவுமே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதே சமயம் மதம் மாறினாலும் இடஒதுக்கீடு தொடர வேண்டும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களை இந்து மதத்திலேருந்து வெளியில் கொண்டு போகிறது மட்டும்தான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது. இதை தவிர வேறு என்ன நோக்கமாக இருக்க முடியும்? அதனால தான் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு. அதனால தான் இந்து மதத்தை, இந்து மத வழிபாட்டை, இந்து மத தெய்வங்களை தொடர்ச்சியாக காழ்ப்புணர்ச்சியோடு இழிவாக விமர்சிச்சிட்ருக்காரு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரே காரணம்தான். இவங்க மதத்தை வைத்து மட்டும் அரசியல் செய்து கொண்டு எதிரில் இருக்கிறவங்களை பார்த்து இது மதவாத அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக இந்துக்களுக்காக பேசினால் மதவாத அரசியல், நீங்கள் இந்துவை எதிர்த்து பேசினால் அது என்ன அரசியல்? அதற்கு பெயர் மதச்சார்பின்மையா? நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை உயர்வாக பேசுவீங்க, இஸ்லாமிய மதத்தை உயர்வாக பேசுவீங்க, ஏன்னா அவங்களுடைய ஓட்டுகள் உங்களுக்கு வேணும். இந்து மத மக்களுடைய ஓட்டுகள் மட்டும் வேண்டாம், ஏன்னா அவங்கள சாதி ரீதியாக பிரித்து வைக்கணும். இதே திருமாவளவன் தான் சாதி ஒழிப்பு மாநாடு நடத்தினவர். அந்த சாதி ஒழிப்பு மாநாட்டை அப்டேட் பண்ணித்தான் சனாதன ஒழிப்பு மாநாடு, இந்து மத ஒழிப்பு மாநாடுன்னு நடத்த ஆரம்பித்தார். ஏன்னா சாதி இவங்களுக்கு அப்படியே இருக்கணும், மதம் மட்டும்தான் ஒழியணும். அந்த மதத்தில் தானே சாதி இருக்குது. இவரை தலைவராக நம்பி லட்சக்கணக்கான பட்டியலின மக்கள் இவர் கூட பயணிக்கிறாங்க.
அப்படி பயணிக்கிற மக்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி என்னைக்காவது திருமாவளவன் வாய் திறந்து பேசியிருப்பாரா? எதை சொன்னாலும் உடனே வந்து என்னை கூட்டணியிலேருந்து பிரிக்க பார்க்குறாங்க, திமுகவையும் என்னையும் பிரிக்க பார்க்குறாங்க, பட்டியலின மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்வது போல் நடிக்கிறார்கள், ஆடு நடையுதேன்னு ஓனாய் அழுதுதாமா, இப்படியெல்லாம் டயலாக் பேசியே வந்து இவங்களுடைய இன மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கார், துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் ஊராட்சி மன்ற தலைவராகவும் சேர்மேனாகவும் அல்லது பஞ்சாயத்து தலைவராகவும் இல்லை பஞ்சாயத்து கவுன்சிலராகவும் மெம்பராகவும் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்த முடியல. அது தொடர்பாக எத்தனையோ தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. அதற்காகலாம் திருமாவளவன் என்ன பண்ணிட்டாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டுகளையே வந்து இன்னைக்கு திமுக காரங்க பிடிங்கிட்டாங்க. அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து பஞ்சாயத்து தலைவராகவோ இல்லை சேர்மனாவோ இருக்கிற இடத்துல அவங்கள டம்மி ஆக்கிட்டு மற்ற சாதிக்காரர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. இது எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இவரை கேட்டிங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் சனாதானம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். நீங்கள் தான் சனாதானத்தை ஒழிக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே, எப்படி ஒழிப்பீங்கன்னா சொல்லுங்கள். அதை சொல்ல மாட்டாங்க. நானும் நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன். சனாதான ஒழிப்பு மாநாடு, இந்து மதத்தை ஒழிப்போம்னு சொல்கிறது யாருன்னா திருமாவளவன், உதயநிதி ஸ்டாலின், வீரமணி, ஸ்டாலின் எல்லாரும் சொல்கிறாங்க. சரிங்க, எப்படிங்க ஒழிப்பீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியாது, சொல்ல மாட்டாங்க. தெரியாது, உண்மையிலே தெரியாது. இப்போ வரைக்கும் என்னைக்காவது எந்த இடத்துலையாவது வந்து சனாதானத்தை நாங்கள் இப்படித்தான் ஒழிப்போம்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. இவங்களுடைய நோக்கமெல்லாம் என்னன்னா பாஜக வரக்கூடாது, ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது, அவங்க ஆட்சியில் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக சனாதானம் ஒழிஞ்சிரும்பா. இந்த தேர்தல் அரசியல், இந்த மத அரசியலை தான் இவங்க பண்ணுறாங்க. ஆனால் பாஜக செய்வது மத அரசியல்னு சொல்லி இவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். திருமாவளவன் உள்ளிட்ட திமுகவினருடைய இரட்டை வேடங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சாம்பிள் தான். இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க திமுக உள்ளிட்டவர்கள் எடுக்கக்கூடிய அவதாரங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. எப்படி இந்து மத காவலர்கள் மாதிரியே பேச போறாங்கன்னு நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. அன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் பக்தி எப்படி பீறிட்டு கிளம்ப போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. ஏன்னா தேர்தல் நெருங்கும் போது இந்து மத காவலன் அவதாரத்தை எடுத்து கடவுள்களை வந்து கொச்சையாக பேசாமல் அப்படியே நல்லவன் மாதிரியே நடித்து உங்களுடைய வாக்குகளை வாங்கிக்கணும். ஏன்னா நீங்கள் தான் பழசம் மறந்துடுவீங்களாச்சே, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா? அதையெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் வந்து தேர்தல் போது என்னவெல்லாம் நாடகம் நடத்துவீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே என்னவெல்லாம் பேசுனீங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அது எல்லாவற்றையும் அம்பலப்படுத்துவது தான் எங்களை மாதிரியான ஆட்களுடைய வேலை. இதை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா உங்களுடைய நோக்கம் பழுதானது. உங்களுடைய நோக்கம் இந்து மதத்தை ஒழிப்பது. உங்களுடைய நோக்கம் பட்டியலின மக்களை இந்து மதத்திலிருந்து வெளியேற்றுவது. இதை நான் ஓப்பன் குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன். நீங்கள் அதுக்குத்தான் முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் வெளியில் வந்து வேறு வேஷம் போட்டுக்கிறீங்க. சமூக நீதி, சமத்துவம் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. அதை சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. உங்களுடைய இந்த நாடகத்தை நாங்கள் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்போம். நன்றி.